அன்பாளர் தோழர்களுக்கு வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். 19ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சது, முதல் கட்ட எலெக்ஷன் முடிஞ்சது. எல்லா அரசியல்வாதிகளும் ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க, ரொம்ப கடினமா உழைச்சிருப்பாங்க, இல்ல ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ஆனா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்காக கேரளா போயிட்டார். அப்போ அவருடைய கடினமான உழைப்பு அப்படிங்கிறத இங்க மிக முக்கியமா பேசப்படக்கூடிய விஷயம். எப்படி அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் சென்னையில பேசக்கூடிய விஷயத்த போய் தாராபுரத்துல பேச மாட்டார். தாராபுரத்துல பேசுறத சேலத்துல பேச மாட்டார். சேலத்துல பேசக்கூடிய விஷயத்த கன்னியாகுமரியில பேச மாட்டாரு. கன்னியாகுமரியில பேசக்கூடிய நியூஸை கொண்டு ஊட்டியில பேச மாட்டார். ஊட்டியில பேசக்கூடிய நியூஸை கோயம்புத்தூர்ல பேச மாட்டாரு. கோயம்புத்தூர்ல பேசக்கூடிய விஷயத்த பல்லடத்துல பேச மாட்டார். எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற கூடிய நியூஸை உடனே அங்க சேகரிச்சு பிங்கர் டிப்ல வச்சு அங்க போய் பேசி மக்களோட மனசுல இடம் பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளி அண்ணாமலை. சேம் அதே வேதான் போய் கேரளாவிலும் பண்ணியிருக்காரு. மக்கள் வெள்ளம் பட்டையை கிளப்பியிருக்காரு. அப்போ தமிழர்கள் அப்படிங்கிறது எங்க போனாலும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய கடினமான உழைப்பு தான் அப்படிங்கிறதுல இதுல உறுதியா நாம நம்ப முடியுது. அப்போ அவங்களோட அர்ப்பணிப்பு, மக்களை அரவணைச்சு போகக்கூடிய அந்த அரவணைப்பு, டெடிகேஷன், எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய உயர்ந்த பண்புகள் தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த விதமான வாய்ப்பு. அப்போ நடிகர் விஜய் போன போது கேரளா மக்கள் எந்த நடிகர்களுக்கும் இந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல மாஸ் என்ட்ரி அவருக்கு கொடுத்ததே இல்லை. ஆனா விஜய் வர்றாருன்னு சொன்னோன்னே அவருக்கு மாசான ஒரு வரவேற்பு கொடுத்துக்கிறாங்க, மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது கேரளா சினி ஃபீல்டே அதிர்ந்து போய்க்குது. அப்போ தமிழர்கள் எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சாதிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க, ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நடிகர் விஜய்க்கு எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க. மலையாள மக்கள் தமிழர்களை முழுவதும் நம்புறாங்க அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் இருந்தே தெரியுது. அதனால நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் மிகப்பெரிய உற்சாகமும் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமே இல்லைங்க. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என்ன பண்ண போற? ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். சொல்லிட்டா. ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, கள நிலவரம் அப்படியே மாறுது. யாரு பக்கம்? அண்ணாமலை பக்கம் மாறுது. அண்ணாமலையை பார்ப்பதற்காகவே அங்க கூடியிருந்த மக்கள்கள் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அண்ணாமலை அவர்களை பிஎம் ஆவது உறுதி, நான் பாக்கறேன்னா இல்லையோ சத்தியமா என்னோட பொண்ணு அதை பார்த்தே தீரும் அப்படிங்கிறாரு. ஃபேமிலியோட வந்து ஒருத்தர். அதை பார்க்கலாம். My name is Shiva Shankaran. Yours, ma'am? Renjini. Okay, so we just saw a massive road show pass. What is your experience like? We just saw you have come here. Malay Pulli Annamalai, the South Indian Singham, Tiger. He's അതായത് പുള്ളി 20 കൊല്ലം കഴിഞ്ഞ് ഇന്ത്യയുടെ പ്രധാനമന്ത്രിയാണ്. എനിക്ക് കാണാൻ പറ്റുമെന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷേ ഭാവിയിൽ ഇന്ത്യ ഭരിക്കുന്ന 100% ഭരിക്കാൻ ഉറപ്പുള്ള നേതാവാണ് അണ്ണാമലൈ. So what he's saying is Annamalai is a South Indian Singham. So they came to witness the a person who will be the Prime Minister of the country after 20 years. He says that he don't know whether he will be able to see, but surely Annamalai will be a Prime Minister in 20 years. My daughter will see. He is the Prime Minister. So he is campaigning for Rajiv Chandrasekhar. Yeah. So what do you have to say about Rajiv Chandrasekhar? இன்னொருத்தர் என்னோட
அரசியலோட மிகப்பெரிய இம்ப்ரெசரா இருக்கிறது யாருன்னா அண்ணாமலை தான். நான் வந்து ஒரு MBA படிச்சிருக்கேன், நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு இந்த ரோட் ஷோக்கு பார்க்கணும் வந்ததுக்கு காரணமே அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கறத பத்தி மிகப்பெரிய உருக்கமா ஒரு மனுஷர் பேசியிருக்காரு. அதை பார்க்கலாம். Leader of this Tamil Nadu, and he has resigned from this IPS. He has a very good back history of the. He is actually an education person. His background is very good from. You know that he is a very good person from this, and Tamil Nadu also he is making a very good impact. And this time we will sure that Annamalai is leading from electing from Coimbatore, and we are very sure that he will be selected from Coimbatore. And second person that Annamalai is also, it's actually you know that this is a border of Tamil Nadu. So we as a youth, we has a very good impact on Annamalai, because he is a person who resigned from a government job and from an IPS job, and we are very much interested. Very much. Does he inspire you? Yeah, very much inspired me, because I am an MBA person. I am working in an banking profession. As an Annamalai, I also want to go to politics, resigning from this bank job also, because he is a very good person. So the thing is that you mentioned that you are interested in politics. So what kind of politics are you seeing happen? அந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதைய ஃபிங்கர் டிப்ல எடுத்து அப்படியே பேசக்கூடிய ஆள். அதே மாதிரிதான் இப்ப கேரளாவில் போய் கேரளாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிற பத்தி அருமையா பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸுக்கும் எதிர்க்க போட்டியிடுறாங்க. அதே இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒட்டுக்கா இருக்காங்க. இது என்ன அரசியல்? இந்த அரசியல் வந்து எப்படி நாங்க நம்புறது? மக்களுக்கு இவங்கனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி உருக்குமா பட்டைய கிளப்பியிருக்காரு. என்னங்கிறாரு, ஏப்பா நீங்க கேரளாவுக்குள்ள வந்தா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிறீங்க, சேர்ந்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அதுவே எங்களோட தமிழ்நாட்டு பார்டர் தாண்டி உள்ள வந்தோன்னா சேர்ந்துக்கிறீங்க. எப்படி உங்களை மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற பத்தி ஒரு அருமையா பேசிக்கிறார். அதையும் நம்ம பார்க்கலாங்க. And this is a clear election where the people of our country are electing who is the prime minister. And prime minister is a very important position. It is not like a pack of cards where people can sit and bring a joker, one among the 52 cards, and decide, oh, this guy. No, this is a very serious business. And people of India are very clear. 10 years they have seen Modi ji, and they want consistency, they want continuity. Now let us take Kerala as a specific example. Now, day one, India Alliance, everybody were sitting together in Delhi. Now in Kerala, last 3 days we are seeing the Honorable Chief Minister of Kerala, Mr. Vijayan, trading bombs at Rahul Gandhi ji. Rahul Gandhi ji attacking Vijayan ji. This is a sign of how India Alliance is going to come. Day before yesterday, Revanth Reddy, who is the Congress Chief Minister of Telangana, attacking Udayanidhi Stalin, saying that action has to be taken against him. Now you are seeing how India Alliance itself is behaving within. They are assembled together only because they are power hungry, they are greedy. They want to protect their turf, they want to protect their children. Now, in what logic can we give the powers of this country to these people who can't even come to a consensus among them on who is the prime ministerial candidate? Madam, phase 1 is over. The phase 2 is on April 26, in another 3 days. 2 phases of election, the India Alliance is not able to say who is the prime ministerial candidate. If this is the case, how will the people of India trust them? It's a very logical question. Now the same thing applies to Kerala. Now Kerala this time is very clear. It wants a change. It wants a progressive change. It wants a model that is focused on development. That is why a lot of people, even belonging to both the Congress and the Communist, very steeped in ideology, are willing to give BJP a chance. Yesterday in Palakkad, today in Kollam, we are seeing a new cadres, new set of people who want to give Modi ji a chance. So we are extremely confident. Kerala this time, last 3 elections, people of Kerala were kind enough to increase the votes. Malada Annamalai.